ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராக்கட் ஃபுட் க்ரீம் தான். நம்ம பாத வெடிப்பை ரெடியாக்குற வகையில் ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நம்ம வீட்டு யூஸுக்கும் பயன்படுத்திக்கலாம், நம்ம சேலாகவும் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சியா பட்டர் எடுத்திருக்கேன், ஒரு 9 கிராம் எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயில் ஒரு 3 கிராம் எடுத்திருக்கேன். கிளிசரின் ஒரு 2 கிராம் எடுத்திருக்கேன். பீஸ்வேக்ஸ் ஒரு 7 கிராம் எடுத்திருக்கேன். டீ ட்ரீ ஆயில் ஒரு 1 கிராம். லெவெண்டர் ஆயில் ஒரு 1 கிராம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் சியா பட்டர் ஒரு 9 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் ஒரு 3 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கிளிசரின் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதெல்லாமே எதுக்கு, தேங்காய் எண்ணெய், கிளிசரின் இதெல்லாம் எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, எல்லாமே நம்ம பாதத்தை வந்து நம்மளுக்கு எதுக்காக நம்மளுக்கு வெடிப்பு வருது, நம்மளுடைய பாதம் வந்து ரொம்ப வறண்டு போகிறதுனால தான் நம்மளுக்கு வெடிப்பு வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய பாதத்தை வந்து ஈரப்பதமாக தக்க வச்சுக்குது. அதுக்காக தான் நம்ம கிளிசரின், தேங்காய் எண்ணெய் இதெல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பீஸ்வேக்ஸ் நான் எடுத்திருக்கேன். பீஸ்வேக்ஸ் ஒரு 7 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் லெவெண்டர் ஆயில் 1 கிராம், டீ ட்ரீ ஆயில் 1 கிராம் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளிசரினும் அதே மாதிரி தான் நம்மளுடைய பாதத்தை வந்து நல்லா ஈரப்பதமாக தக்க வச்சுக்குது. நம்மளுடைய பாதத்தில் வெடிப்பு வராத அளவுக்கு நம்மளுடைய பாதத்தை ஈரப்பதமாக வச்சுக்குது. எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெடிப்பு இருந்தாலும் இதை வந்து டெய்லி நைட்டு பாதத்தை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நைட் படுக்கும்போது இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம படுக்கும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு ஒரு வாரத்துலேயே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டீ ட்ரீ ஆயில் ரொம்ப நல்லது. எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம பாதத்தில் ஏதாவது கிருமிகள் அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு தாக்கியிருந்தால் கூட அது எல்லாத்தையும் ரிடியூஸ் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய பாதத்தை நல்லா சைனிங்காக வச்சுக்குது. இது எல்லாத்தையும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு டபுள் பாயில் மெத்தடில். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து க்ரீம் கொஞ்சம் கம்மியான அளவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்ப அதிக அளவில் கம்மியான அளவு தான் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்குறீங்க, நான் வந்து 100 கிராம் அளவில் தான் நான் உங்களுக்கு எல்லா வீடியோவுமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், அதுலேயும் 50 கிராம் அளவில் நீங்கள் போடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. 100 கிராம் அளவுலேருந்து ஒரு பாதி எடுத்து போட்டிங்கன்னா 50 கிராம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுடைய கிராக்கட் ஃபுட் க்ரீம் நம்மளுக்கு ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். நம்ம கம்மியான அளவில் எடுத்தனால சரியாக பிளெண்டட் பண்ண முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ளைன் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் டெய்லி நைட் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து உங்களுக்காக நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் கேட்குற வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து அப்லோட் ஆக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.